பகவானுக்கே பணி செய்து கிடக்க நமக்கு தாகம் இருக்கிறது. ஆனாலும் லோகத்து இச்சை விடவில்லையே. இங்கே இந்த பெண்ணை பாருங்களேன். அனைத்து தோழியரும் திரண்டு வந்து எழுப்புகின்றனர். அவள் ஒன்றும் ஆழ்ந்து உறங்கவில்லை. ஆழ்நிலை தூக்கத்திலிருந்து விழித்து விட்டவள். உறக்கம் தெளிந்தாலும் மயக்கம் தெளியவில்லையே. கிழக்கும் வெளுத்துவிட்டது. பாவை நோன்பு நோற்கும் எல்லா ஆயர்குலப் பெண்களும் திரண்டு வந்துவிட்ட நிலையில மயக்கம் தெளியாத நிலையில் இருக்கும் இந்த தோழி ஒரு வாயாடி பெண். கோபியர் பாடும் தேமதுர பாசுரமும் இதமாக உறங்கி கிடந்த செவிக்கு பளீரென்ற கூச்சலாக செவிப்பறையில் தெரிக்கிறதாம். மார்கழி பனியைப் போல சில்லென்று ஊடுருவுகிறதாம். அடடா, சில்லென்று அழைக்காதீர்கள், இதோ வருகிறேன். சற்றே படபடப்புடன் கூடிய துடுக்குத்தனமான பதில். வாயாடி பெண். இந்த பெண் எழுந்து விட்டாள். நன்கு பதிலளிக்கிறாள். புறப்படுவதைத்தான் தள்ளி போடுகிறாள். உன் துடுக்குத்தனத்தையும் நீ கூறும் சாக்கு போக்கு கதைகளையும் நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் வம்பிழுக்க, நீங்கள்தான் வாய்ச்சொல் வலிமையுடையவர்கள், எனக்கென்ன பேசவே தெரியாது என்று பேச்சை நீட்டுகிறாள். இன்னும் வேலை வரவில்லை சிலருக்கு. இவளுக்கும் அப்படியே தட்டி கழிக்கிறாள். சோம்பலால தள்ளி போடுகிறாள். நேரமாகிறதே, சீக்கிரம் வா என்று உற்சாகப்படுத்தும் பக்தர்கள். எல்லோரும் வந்தாகிவிட்டதா என்று எதிர் வினா விடுக்கிறாள். ஆம், நீயே வந்து கணக்கெடுத்துக்கொள். உன்னை தவிர உலகமே இங்குதான் இருக்கிறது. நீ ஒருத்தித்தான் இன்னும் வராமல் அடம் பிடிக்கிறாய் என்கின்றனர் ஆயர் குலத்து தோழியர். வலிமை மிகுந்த குவலையா பீட்டம் எனும் யானையை வென்றவனை, பகைவர்களை அழிக்க அற்புத லீலைகள் புரியும் மாயவனை, மாதவனை பாடுவதே உன் வேலையாக இருக்க வேண்டும். வேறென்ன வேலை உனக்கு? புறப்பட்டு வா. அவள் அடம் பிடிப்பது இனி செல்லுபடி ஆகாது. கோதை நாச்சியார் முதலில் ஆழ்ந்து தூங்குபவர்களை தட்டி எழுப்புகிறாள். அதன் பின்னர் அரை மயக்கத்தில் இருப்பவர்களையும், விழித்தும் கூட சோம்பலுக்கும் ஆசைக்கும் ஆட்பட்டு உய்ய மறுக்கும் பக்தர்களையும் பொறுமையாக அழைப்பு விடுக்கிறாள். பக்தர்களுக்குத்தான் எத்தனை கருணை! தாம் மட்டும் உய்வதை ஒருபோதும் அவர்கள் விரும்புவதில்லை. உலகமெல்லாம் உய்ய வேண்டும். பகவான் நாமத்தை ஊரெல்லாம் பரப்பி உச்சரிக்க தூண்டுவார்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கும் பரந்த குணம். இந்த பரந்த குணமே அவர்கள் இறைவனை நோக்கி விரிவடைவதற்கான சாட்சி. இதோ எல்லோருமாக கிளம்பிவிட்டனர். நாமும் சேர்ந்து செல்வோம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? சில்லென்றழையேன் பின் நங்கை மீர் போதர்கின்றேன். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க. வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்.